ஹலோ எவ்ரிஒன், ஹேவ் அ குட் டே. சத்து மாவுலாம் வந்துட்டு 6 மந்த்ஸ் ஒன்ஸோ இல்ல 3 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் அரைப்போம். இந்த மாரி ஜிப்லா கவர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு பூச்சி வைக்காம இருக்கும். இன்னைக்கு அமாவாசைங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க அவங்க அப்பா. அதுக்காக ஜூஸ் போட்டுட்டு இருந்தேன். இந்த லித்துக்குட்டி உடனே வந்துட்டு ஜெஷு எது பண்ணாலும் நானும் பண்றேன்னு வந்துரும் சேட்டை பண்றதுக்கு. அம்மா கடலை ஆட்டி குடுத்துருந்தாங்க. எப்பயுமே எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. நான் வேணான்னு சொல்லிடுவேன். சரி இந்த தடவ வந்துட்டு சரி குடுங்கன்னு வாங்கிக்கிட்டேன். சில பொருட்கள வந்துட்டு அம்மா வீட்ல வந்துட்டு சும்மா வாங்கக்கூடாது. அதுல எண்ணெயும் ஒண்ணு. வடையில கடலெண்ணெயோட ஸ்மெல் வரவே இல்ல. நல்லா இருந்துச்சு. வெறும் பூசணிக்காய் மட்டும் போட்டு சாம்பார் வச்சோம்னா ரொம்ப தண்ணியா இருக்க மாரி இருக்கும். அதனால வந்துட்டு கொஞ்சம் கேரட்டு, மாங்காய்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு வாழைக்காய் வறுவலும், கேரட் பீன்ஸ் பொரியலும் செஞ்சிருந்தேன். பாயாசம் வந்துட்டு இன்னைக்கு பாசிப்பருப்பு பாயாசம் தான் வச்சிருந்தேன். எப்பயுமே விரதத்துக்கு சமைக்கும்போது காரம் ஓரளவுக்கு கரெக்ட்டா இருக்கும். உப்பு மட்டும் கம்மியா தான் போடுறது. உப்பு கூட போயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. உப்பு கம்மியா இருந்துச்சுனா கூட அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்? அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.